ஹலோ டு எவ்ரிவன், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் மோகன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேனை பயன்படுத்தி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் எ லைக் பட்டன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். Okay, let's get started. ஸோ கேனை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, எபிலிட்டி இன் ப்ரெசன்ட். ஸோ நிகழ்காலத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது தான் மாடர்ன் ஆக்சிலரி கேனை யூஸ் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி தான் இங்கே சென்டென்சஸ் இருக்குது. வாங்க எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். எனக்கு நீச்சல் தெரியும். ஸோ தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வரும்போது ஸோ கேனை யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ எனக்கு நான் என்ன பண்ணணும், சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஐ. தெரியும், ஐ கேன் ஸ்விம். நீச்சல் என்ன சொல்ல போகிறோம், ஸ்விம். இப்போ எனக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னா எப்படி எழுதலாம், ஐ கேன் ஸ்விம். அவளுக்கு பைக் ஓட்ட தெரியும். அவளுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஷீ. தெரியும், ஷீ கேன். என்ன தெரியும், பைக் ஓட்ட. பைக் ஓட்டத்தை என்ன சொல்லுவோம், ரைட். ஷீ கேன் ரைட் எ பைக். அவளுக்கு பைக் ஓட்ட தெரியும். ஷீ கேன் ரைட் எ பைக். அவனால் வேகமாக ஓட முடியும். அவனால் ஹி முடியும், கேன் என்ன முடியும், வேகமாக ஓட. அப்போ ரன், he can run fast. அவனால் வேகமாக ஓட முடியும், he can run fast. அவளுக்கு 5 மொழிகள் தெரியும். அவளுக்கு 5 மொழிகள் தெரியும். அவளுக்கு she can speak 5 languages. அவளுக்கு 5 மொழிகள் தெரியும். She can speak 5 languages. அவளுக்கு சுவையான கேக்குகள் சுட தெரியும். அவளுக்கு she can சுட தெரியும் அப்படின்றோமா, she can bake. சுவையான, delicious. கேக்குகள், கேக்ஸ். அவளுக்கு சுவையான கேக்குகள் சுட தெரியும். she can bake delicious cakes. ஓகே, அவ்வளவுதான், வெரி ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவருக்கு நன்றாக நடனம் ஆட தெரியும். அவருக்கு he can நடனம் ஆட, டான்ஸ், well நன்றாக, well. அவருக்கு நன்றாக நடனம் ஆட தெரியும். he can dance well. இன்றிரவு நீ இரவு உணவு சமைக்கலாம். நீ, you சமைக்கலாம். you can cook. இரவு உணவு டின்னர். இன்றிரவு tonight. இன்றிரவு நீ இரவு உணவு சமைக்கலாம். you can cook dinner tonight. அவர்கள் விருந்தில் கலந்து கொள்ள முடியாது. இப்ப இது நெகட்டிவா சொல்றாங்க. அவர்கள் விருந்தில் கலந்து கொள்ள முடியாது. அவர்கள் they can't or cannot. they can't கலந்து கொள்ள, attend
இதுல விருந்தில் attend the party. They can't attend the party. அவனுக்கு அவள் பெயர் நினைவில் இல்லை. இதுவும் நெகட்டிவா இருக்கா? அவனுக்கு he can't நினைவில் remember அவள் பெயர் her name. அவனுக்கு அவள் பெயர் நினைவில் இல்லை. He can't remember her name. என் சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது நெகட்டிவா இருக்கு. I can't கண்டுபிடிக்க find out என் சாவியை find out my key. என் சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. I can't find out my key. அவளால் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. She can't stop laughing. அவளால் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. She can't stop laughing. அவளுக்கு அழகான படங்கள் வரைய தெரியும். She can draw beautiful pictures. She can draw beautiful pictures. நண்பகல் ஆகிவிட்டதை என்னால் நம்பவே முடியவில்லை. என்னால் நம்பவே முடியவில்லை. Can't believe. I can't believe it has என்னாச்சு ஆகிவிட்டதை. அப்ப என்ன பண்றோம்? ஆல்ரெடி. நண்பகல் நூன். நண்பகல் ஆகிவிட்டதை என்னால் நம்பவே முடியவில்லை. I can't believe it has already noon. இசை இல்லாமல் வாழ்வதை என்னால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இது எப்படி எழுதலாம்? என்னால் நினைத்து பார்க்கவே முடியாது என்றுமா? I can't நினைத்து பார்க்க imagine. முடியாததான் இங்க can't எழுதியிருக்கோம். நினைத்து பார்க்க அப்படின்னா imagine. I can't imagine. இது வாழ்வதை எப்படி சொல்லலாம்? living. எது இல்லாம? இசை இல்லாமல். அப்ப என்ன பண்ணலாம்? without music. I can't imagine living without music. இசை இல்லாமல் வாழ்வதை என்னால் நினைத்து பார்க்கவே முடியாது. 15th one. அவள் பயிற்சி சக்கரங்கள் இல்லாமல் தன் சைக்கிளை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றோம். தன் சைக்கிளை ஓட்ட முடியும் அப்படின்னு என்ன சொல்லலாம்? She can ride her தன் சைக்கிளை தானே her bicycle. இது எப்படி எழுதணும்? She can ride her bicycle அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? அவள் பயிற்சி சக்கரங்கள் இல்லாமல். இல்லாமல் இது எப்படி எழுதலாம்? without.
ஸோ இல்லாமல் அப்படின்றத என்ன பண்ணுறோம், வித்தவுட் அப்படின்னு எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, பயிற்சி சக்கரங்கள். இது எப்படி எழுதலாம், வித்தவுட் ட்ரைனிங் வீல்ஸ். She can ride her bike without training wheels. அவள் பயிற்சி சக்கரங்கள் இல்லாமல் தன் சைக்கிளை ஓட்ட முடியும். She can ride her bicycle without training wheels. அவளுக்கு கவிதைகளை மனப்பாடமாக சொல்ல தெரியும். She மனப்பாடமாக, she can recite poems, கவிதைகளை என்ன சொல்றோம், poems by heart. She can recite poems by heart. மனப்பாடமாக சொல்ல தெரியும். She can recite poems by heart. அவர்களால் செய்முறை இல்லாமல் சமைக்க முடியாது. அவர்களால், they சமைக்க முடியாது. They can't cook. இல்லாமல், without recipe. அவர்களால் செய்முறை இல்லாமல் சமைக்க முடியாது. They can't cook without a recipe. இந்த மழையில் எங்களால் வெளியே போக முடியாது. எங்களால் வெளியே போக முடியாது. எங்களால் we can't go out. We can't go out. இந்த மழையில், in the rain. இந்த மழையில் எங்களால் வெளியே போக முடியாது. We can't go out in the rain. அவனால் 6 நிமிடங்களுக்கு 1 மைல் ஓட முடியும். அவனால் 6 நிமிடங்களுக்கு 1 மைல் ஓட முடியும். He can run a mile in under 6 minutes. He can run a mile in under 6 minutes. அவர் ஷேக்ஸ்பியர் கவிதைகளை பாட தெரிந்தவர் அப்படின்னு சொல்றோம். He பாட தெரிந்தவர். He can recite Shakespeare கவிதைகளை, sonnets. He can recite Shakespeare sonnets. அவர் ஷேக்ஸ்பியர் கவிதைகளை பாட தெரிந்தவர். உங்களுக்கான ஹோம்வொர்க், அவனால் தேசிய கீதம் பாட முடியும். எனக்கு வீட்டிற்கு செல்லும் வழி தெரியவில்லை. இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மாதிரி தான் இதையும் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஓகே, மீட் யூ அகைன்.